காலங்கள்ல சுக்கிரன் நீசம் பெறுகிறார். ரொம்ப முக்கியமான கிரகம், சிற்றின்ப கிரகம், இல்வாழ்க்கை சுகத்தை கொடுக்கிற கிரகம், மனிதனுடைய மகிழ்ச்சியா உறுதிப்படுத்தக்கூடிய காரக கிரகம் சுக்கிரன் நீசம். நீசம் பெற்ற சுக்கிரன் எப்பெல்லாம் யோகம் பண்ண முடியும்? சுக்கிரனை பொறுத்தவரைக்கும் எங்க நீசம் பெறுவார்னா கன்னிமனையில நீசம் பெறுவார். இவருக்கு நீசபங்கத்தை எப்படி நிகழ்த்த முடியும்னா ஒரே விதிதான். புதன் அந்த இடத்துல உச்சமா இருக்கணும், இல்ல அருகில் அமர்ந்து பரிவர்த்தனை இருக்குது. 2 ஆப்ஷன் தான். இந்த 2 ஆப்ஷன்ல தான் நீசபங்கம் முதன்மையா உருவாகும். அதன் பிறகு சுக்கிரன் 4ஆம் இடத்திலே திக்பலம் பெறுவார். மிதுன லக்னத்துல பிறந்த ஜாதகருக்கு 4ல சுக்கிரன் நீசன்னா யோகம். பங்க விதி பிற்பகுதியில வேலை செய்யும் 3 நல்ல வீடு மனைகள் சொத்து சுகன்னு வாழ்வார். அதுபோல சுக்கிரன் கன்னியிலே அமர்ந்து அதே வீட்டில் அம்சத்திலும் இருக்கிறார். அதாவது நம்ம வர்க்கோத்தமன்னு சொல்லுவோம். நவாம்சத்திலும் சுக்கிரன் அதே வீட்டில் இருந்து ஸ்தான பலத்தை பெற்றார்னாலும் நீசபங்க வேலை செய்யும்ன்றதை உறுதிப்படுத்துறார். அப்ப சுக்கிரனுக்கு வீடு கொடுத்த புதன் ஏதேனும் ஒரு வகையில வலுக்க முடியும்னா அது ஒரே வகையாக அங்கு உச்சம் பெறுவது அல்லது சுக்கிரனோட பரிவர்த்தனை பெறுவது தான். இந்த நிலையில இருந்தா சுக்கிரன் நீசபங்கத்தை வெளிப்படுத்தும்.